So welcome to my channel students. நம்ம role of computers in different fields discuss பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஹோமில் எப்படி இருக்கும், பிஸ்னஸில், இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்கும், எஜுகேஷனில் எப்படி இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டில் எப்படி இருக்கும் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வாட்ச் பண்ணாதவங்க வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கம்ப்யூட்டர்ஸ் ரோல் இன் சயின்ஸ், மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ சயின்டிஃபிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ், டேட்டா அனாலிசிஸ், மாடலிங், காம்ப்ளெக்ஸ் கேல்குலேஷன்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், மேப்பிங் அண்ட் கொலாபரேட்டிவ் ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் அக்ரிகல்ச்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஹைடெக் இன்ட்ராக்டிவ் சிஸ்டம்ஸ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் அ வெரைட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் சாயில் கண்டிஷன் என்ன, ட்ரைனேஜ் அண்ட் ஸ்லோப் கண்டிஷன் என்ன, சாயிலோட பிஹெச் என்ன, நியூட்ரியன் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஜிஐஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வச்சு நம்ம பண்ணலாம். அப்போ இந்த ஜிஐஎஸ் வச்சு நம்ம ஃபார்ம்லேண்ட் அசஸ்மெண்ட், இந்த ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் வந்து எப்படி இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து ஓகேயா, இதில் நம்ம வந்து விளைச்சல் பண்ணோம்னா நமக்கு போதுமான ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் வந்து டிசைட் பண்ண முடியும். And then autonomous farm equipment and tractors. அதாவது என்ன அப்படின்னா it is being guidance technology is being widely used in self-propelled equipment to aid crop seeding and fertilizer application. So automated feeding systems, computerized milk collection and milking machines have been around since the late 20th century, so resulting in better economic yield for the dairy industry as well as livestock production. அதாவது சாயில் க்ராப்பெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது இல்லையா, அப்போ ஃபர்டிலைசர்ஸ் வந்து எப்படி நல்ல விதமாக நம்ம வந்து கொடுக்கலாம், இது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி டெக்னாலஜி யூஸ் பண்ணி மெத்தட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஈவன் வந்து பால்லாம் வந்து கறக்கிறது கூட வந்து என்ன வச்சுருக்காங்க, மெஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் மில்கிங் மெஷின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபார்ம் சாஃப்ட்வேர், அதாவது அனிமல்ஸை வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் டு ட்ராக் த அனிமல்ஸ், ஸ்டோரிங் அண்ட் இவாலுவேட்டிங் இன்ஃபர்மேஷன் சச் as ஏஜ், ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், மில்க் ப்ரொடக்ஷன், ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் ஸ்டேட்டஸ். ஸோ இதை வந்து அதை வந்து அனிமல்ஸை வந்து எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் ஹர்ட் ரெக்கார்டிங். அப்புறம் இன்டர்நெட் ஃபோரம், சோஷியல் நெட்வொர்க்கிங் அண்ட் ஆன்லைன் நாலேஜ் பேஸஸ் இருக்கும். யூஸிங் திஸ் என்ன பண்ணுறாங்க, யூஆர் யூஸிங் த பவர் ஆஃப் இன்டர்நெட் டு கனெக்ட் வித் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பர்ட்ஸ் to spread across the globe. E-agriculture. So this is an emerging field of agricultural practices. So e-agriculture focuses on coming with innovative ways and best practices to use the existing information and communication technologies for sustainable agricultural development and food safety standards, that too particularly in rural areas. மெடிசனில் பார்த்தோம்னா டயக்னஸ்டிக் சிஸ்டம், கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் டு கலெக்ட் டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை த காஸ் ஆஃப் இல்னஸ். லேப் டயக்னஸ்டிக் சிஸ்டம், ஆல் டெஸ்ட் கேன் பி டன் அண்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கம்ப்யூட்டர். Patient monitoring system, these are used to check the patient's signs for abnormality such as in cardiac arrest, ECG, etc. Pharma information system, computer checks drug labels, expiry dates, harmful drug side effects, etc. Surgery, nowadays computers are also used in performing surgery. Patient history, hospital management systems can store data about patients. Computers are used to store data about patients, their diseases and symptoms, the medicines that are prescribed. One of the major area is CAD in engineering, அதாவது computer aided design. So structural engineering, this requires stress and strain analysis for design of ships, buildings, budgets, airplanes, etc. And in industrial engineering, computers deal with design, implementation and improvement of integrated systems of people, materials and equipments. In architectural engineering, computers help in planning towards planning towns, designing buildings, determining a range of buildings on a site using both 2D and 3D drawings. In training, computers are used largely in defense, modern tanks, missiles, weapons, etc. Military also employs computerized control systems. Some military areas where a computer has been used are missile control, military communication, military operation and planning, smart weapons.
So banks provide online accounting facility which includes current balances, deposits, overdrafts, interest charges, shares and trustee records. So ATM machines are making it even easier for customers to deal with banks. And customer information la banks use computers to track customer information such as name, address, phone number, date of birth, social security number and place of employment. This information is used to stay in touch with customers and notify them of any changes in bank policy. So products, the number of products and services a customer has is also stored in the computers. Transaction goals la computers help tellers keep a record of all transactions of the day. When customers make deposits and withdrawals, cash checks, open checking accounts or apply for mortgage loans, a computer will store and track all of the information once a teller or bank employee keys it into the system. So thanks for watching. Like, comment and subscribe.